இன்றிரவு 8 மணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திக்கிறார் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால். காங்கிரஸ் போட்டியிட விரும்பும் தொகுதிகளின் பட்டியலை வழங்குகிறார். சென்னையில் காங்கிரசுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேசுகிறது திமுக. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடனான சந்திப்புக்கு பிறகு பேச்சுவார்த்தை. சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி முதல் கட்சியாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்திய திமுக 5 தொகுதிகளை கேட்ட நிலையில் 2 மட்டுமே திமுக ஒதுக்க முன்வந்திருப்பதாக ஐயுஎம்எல் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் பேட்டி. நாங்கள் கேட்டது 5, கடைசியில் நின்னது 4, அவங்க முன்னாடி கொடுத்தது 3. எல்லா தோழமை கட்சிகளை சேர்ந்தவங்க அத்தனை பேரும் தியானம் பண்ணுறதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் பரிசீலனை பண்ண சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி உங்களையும் பரிசீலனை பண்ண சொல்கிறோம். புதிய கட்சிகளின் வருகையால் அனைத்து கூட்டணி கட்சிகளிடமும் தொகுதிகளை விட்டுக் கொடுக்குமாறு கோர இருப்பதாக தெரிவித்த திமுக குழுவினர் திமுகவும் விட்டுக் கொடுக்கும் என்று கூறியதாக காதர் மொய்தீன் பேட்டி. நாங்கள் தியானம் பண்ணி தாராளமாக கொடுக்குறோங்கிறது முதல்ல நாங்கள் வழிகாட்டுறோம். அதே மாதிரி கூட்டணியிலே உள்ள கட்சிகளில் உள்ளவர்களும் தங்களால் இயன்ற அளவுக்கு அவர்களும் கொடுத்து உதவினா இந்த வரக்கூடிய கட்சிகளை திருப்திப்படுத்த முடியும். அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு திடீரென்று மயக்கமடைந்த காதர் மொய்தீன் முதலுதவி சிகிச்சைக்கு பிறகு காரில் புறப்பட்டு சென்றார். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் பங்கேற்க நாளை மதிமுக மனிதநேய மக்கள் கட்சிகளுக்கு திமுக அழைப்பு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் 26ஆம் தேதியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் 27ஆம் தேதியும் பேச்சுவார்த்தை. தாவேக தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட வேண்டும். சென்னை வியாசர்பாடியில் நடந்த தாவேக செயல் வீரர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். அந்த தீர்மானத்தை நாங்கள் எல்லோரும் மனதார அந்த வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது. மேற்கு வடமேற்கு திசையில் நகரும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மதுரை திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தென் தமிழ்நாட்டில் மிதமான மழையும் வட தமிழகத்தில் லேசான மழையும் பெய்யும் என்று தகவல். தமிழ்நாட்டில் நாளை வெளியாகிறது இறுதி வாக்காளர் பட்டியல். மதியம் 2:30 மணிக்கு வெளியிடுகிறார் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக். மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் ஜெயலலிதாஜி என்று பிரதமர் நரேந்திர மோடி புகழார். இன்றும் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா மீதான மக்களின் அன்பை பார்க்க முடிவதாக மனதின் குரல் நிகழ்ச்சியில் பெருமிதம். अम्मा जयललिता जी ऐसी ही एक लोकप्रिय लीडर थी. 24 फरवरी उनके जन्मदिन का अवसर होता है. तमिलनाडु के लोगों का उनसे लगाव कितना गहरा था, यह मुझे आज भी राज्य. மீரட் மெட்ரோ சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. 120 கிலோமீட்டர் வேகத்தில் செல்வதன் மூலம் நாட்டின் அதிவேக மெட்ரோ ரயில் சேவை தொடக்கம். ஏஐ மாநாட்டில் சட்டைகளை கழற்றி போராட்டம் நடத்தியதன் மூலம் நாட்டை காங்கிரஸ் இழிவுபடுத்திவிட்டது. இந்தியாவுக்கு பெரும் சுமையாக காங்கிரஸ் மாறிவிட்டதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். திருப்பூரில் கைதான வங்கதேசத்தைச் சேர்ந்த 6 பேர் பற்றி திடுக்கிடும் தகவல். பாகிஸ்தான் உளவுத்துறையுடன் இணைந்து தீவிரவாத தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டியதாக டெல்லி காவல்துறை தகவல். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திருப்பூரில் பயங்கரவாத சதி திட்டம் தீட்டியவர்கள் கைது செய்யப்பட்டதை குறிப்பிட்டு கண்டனம். சென்னையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தல் தொடங்கும்.
ராமநாராயணன் அணிக்கும் தமிழ்குமரன் தலைமையிலான அணிக்கும் போட்டி. தயாரிப்பாளர் சங்கத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். சங்க தேர்தலில் வாக்களித்த பிறகு நடிகர் ரஜினிகாந்த் வலியுறுத்தல். எல்லாருக்கும் தெரியும், ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸுங்க இருக்குது, நிறைய பிரச்சனைங்க இருக்குது. யார் தேவைப்பட்டு வர்றாங்களோ அவங்க முக்கியமான ப்ராப்ளம்ஸுக்கெல்லாம் சால்வ் பண்ணுவாங்கன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. சால்வ் பண்ணணும். நன்றி. தேங்க்யூ. மாயாவி திரைப்பட நடிகை விஷ்ணுபிரியாவின் தந்தை கொடைக்கானலில் கொடூரமாக கொலை. முகத்தை டேப்பால் மூடி மூச்சு முட்ட வைத்து கொலை செய்த கொடூரம். ஓ பன்னீர்செல்வத்தை பார்த்தால் பாவமாக இருக்கிறது, யாராவது சேர்த்துக் கொள்வார்களா என்று முயற்சித்து வருகிறார். சென்னை விமான நிலையத்தில் பாஜக நிர்வாகி குஷ்பு விமர்சனம். இல்லை, அவர் பாவம், அவர் நினைச்சதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லாம அவர் எங்கேயாவது யாராவது எங்களை சேர்த்துக்குவாங்கன்னா அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. கோவை கனியூர் பகுதியில் இன்று திமுக மேற்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் கூட்டத்திற்கு பிரம்மாண்ட ஏற்பாடு. வேலூர் அகரஞ்சேரியில் நாளை தாவேக நிர்வாகிகள் கூட்டத்தில் உரையாற்றும் விஜய். முதல் முறையாக நாற்காலிகளுக்கும் பந்தலமைக்கும் பணி தீவிரம். மன்னார்குடி சக்திவேல் முருகன் கோவிலில் விமர்சையாக நடைபெற்ற குடமுழுக்கு. குளித்தலை ரத்தனகிரீஸ்வரர், கொல்லங்கோடு பத்ரகாளியம்மன் உள்ளிட்ட கோவில்களிலும் குடமுழுக்கில் குவிந்த பக்தர்கள். மானாமதுரை சோமநாதர் கோவில் தேர் வெள்ளோட்டத்தின் போது பக்தரின் காலில் ஏறிய காயமடைந்தவர் மருத்துவமனையில் அனுமதி. சீனாவின் பில்லாங் மலைப்பகுதியில் காட்டுத்தீ. தீயை கட்டுக்குள் கொண்டுவர போராடும் வீரர்கள். ரஷ்யாவின் பைக்கால் ஏரியில் உறைந்த பனிக்கட்டியில் மூழ்கிய சுற்றுலா வாகனம். விபத்தில் 14 வயது சிறுவன் உட்பட 8 பேர் உயிரிழப்பு. T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இன்று மோதல். அகமதாபாத்தில் இரவு 7 மணிக்கு போட்டி.